ஊர் ஊராக போயிட்டு இருந்த புத்தர் ஒரு ஊரில் தியானம் பண்ணுறார் உட்காந்து. ஒரு கிராமத்தில் ஒரு குளத்தங்கரைக்கு தப்பில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆலமரம். ஸோ அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு புத்தர். அப்போ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் புத்தரை பார்த்து கும்பிட்டு போகிறாங்க. இப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணோட அழுகிற குரல் கேட்குது. உடனே கண்ணை திறந்து பார்க்குறாரு புத்தர். அந்த பொண்ணு கண்ணீர்ட்டு அழுகுது. சரி, அழுது முடிக்கிட்டோன்னு காத்திருக்கிறார். அழுது முடிச்சதுக்கப்புறம் புத்தர் கேட்குறாரு, உனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு வாழ்க்கையை பிரச்சனை தாங்கய்யா, துன்பங்கள் கவலைகள் நிறைய இருக்குது. என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். என் குழந்தைக்கு 5 வயசு, இன்னும் சரியாக வாய் பேச முடியல. என்னை இன்னும் அம்மானே கூப்பிடல என்னோட குழந்தை. அதை விட பெரிய தண்ணி எனக்கு என்ன ஆகும்? இப்படி பல பிரச்சனை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப அழுகுது. உடனே புத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து ஒரு கோழை தண்ணீர் கொடுக்குறாரு. கொடுத்து இதை கரைச்சி குடி அப்படின்றாரு. இந்த பொண்ணு உப்பை கரைச்சிட்டு 2 மடக்கு குடிக்குது. அதை 3ஆம் மடக்கு குடிக்க முடியல, கறிக்குது இங்கேன்னு சொல்லி கீழே வச்சாங்க. உடனே புத்தர் அதே அளவு உப்பு கொடுத்து, இது தப்பில் குழந்தை பற்றியா அதில் போய் கரைச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த குளத்துல அப்படின்னு சொல்கிறார். இந்த பொண்ணு போகுது, அந்த குளத்துல வந்து உப்பை கரைக்குது. அப்புறம் அங்கேருந்து தேவையான அளவு எவ்வளோ தேவையோ தண்ணியை குடிச்சிட்டு வருது. அப்போ புத்தர் சொன்னார், உன் பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் அந்த கையில் உள்ள அந்த உப்பு மாதிரி, அந்த ஒரு பிடி உப்பு மாதிரி தான் எல்லாமே. நீ கரைத்தா இல்லையா அந்த கோழை தண்ணீர், அதுதான் மனசு. உன் மனசு வந்து கோழை தண்ணீர் மாதிரி இருந்தால் பிரச்சனைகள் வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும். உன் மனசை விசாலமாக அகலமாக அந்த குளத்தை போல பெரிய விசாலமாக ஆக்கிவிட்டேன்னா அந்த குளத்துல கரையிற உப்பு மாதிரி பிரச்சனைகளும் உன்னோட விசாலமான பரந்த மனசுல தன்னால கரைந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். துன்பங்கள் பிரச்சனைகள் கவலை வந்து கொண்டுதான் இருக்கும். சந்திக்கிறதுக்கு இந்த தைரியம் என்ன, உன் மனசை அகலப்படுத்திடும். அப்ப உனக்கு பிரச்சனைகள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் அறிவுரை சொன்னார். புத்தர் கொடுத்த தெளிவோட அந்த பொண்ணு சந்தோஷோட புத்தரை வணங்கிட்டு போச்சு. இப்ப உங்க மனசையும் நீங்க அகலமாக்கிக்கீங்க. பிரச்சனைகள் துன்பங்கள் கவலைகள் எது வந்தாலும் அதுக்குள்ள போட்டு சரியாயிரும் 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 அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அப்படின்னா தன்னைத்தாலேயே அப்படியே காலங்கள் ஓட ஓட ஒவ்வொரு பிரச்சனையா விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பன்னா அவங்க மனசை விசாலமாக அகலமாக வைத்துக் கொள்ளும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளரும்.